தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். டாக்டர் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி. வழங்குவதற்காக நான் பிரியவதனா. நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா எல்லாருமே இப்ப அன்றாட வாழ்க்கையில ஏதாவது ஒரு நோயை கடந்துதான் வந்துட்டு இருக்கோம். அப்படிதான் இப்ப புற்றுநோயுமே பல பேருக்கு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. புற்றுநோயை வராம எப்படி தடுக்கிறது, அது எப்படி உண்டாகுது, அதுக்கு என்னென்னலாம் அட்வான்ஸ் சிகிச்சை முறை இருக்கு, இதை பத்திலாம் நம்ம விரிவா பேச இருக்கிறோம். அதற்காக புற்றுநோய் சிறப்பு சிகிச்சை மருத்துவர் டாக்டர் ஜே ஜெபசிங் அவர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். புற்றுநோய்னா என்ன, அது எப்படி உருவாகுது, அது என்னென்ன பாதிப்புகள் விளைவுகளை ஏற்படுத்துது? ஸோ புற்றுநோயின்றது ஒரு செல் கண்ட்ரோல் இல்லாமல் தானாக வளருது. ஸோ அது என்ன பண்ணுன்னா அந்த இடத்துலேருந்து வளர ஆரம்பிக்கும். அந்த ஒரு செல் 2 செல் ஆகும், 2 செல் 4 16 இப்படியே டெவலப் ஆகி அட் ஒன் பாயிண்ட் அங்கேருந்து மற்ற இடத்துக்கு பரவ ஆரம்பிக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர் வந்து 2ஆக பிரிப்போம். ஒன்று வந்து பிளட் கேன்சர், இன்னொன்று சாலிட் டியூமர்ஸ். ஸோ அந்த பிளட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் அது உற்பத்தி ஆகிற இடமே அந்த போன் மேரோ தான். ஸோ அங்கேருந்து அது பரவ ஆரம்பிக்கும். மற்ற கேன்சர்ஸ் வந்து எந்த உறுப்பில் ஆரம்பிக்குதோ அந்த உறுப்பிலேருந்து மற்ற இடத்துக்கு போக ஆரம்பிக்கும். ஸோ முதல்ல அந்த உறுப்பை சுற்றி இருக்கிற இடத்துக்கு பரவ ஆரம்பிக்கும். அடுத்தது அந்த உறுப்புக்கு எங்கெங்கேருந்துலாம் லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ், அந்த எதிர்ப்பு சக்தி டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்கிற இடங்கள் இருக்கோ அங்கே போக ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பிளட்டில் கலக்க ஆரம்பிக்கும். சில வகையான கேன்சர்ஸ் நேராகவே பிளட்டில் கலக்க ஆரம்பிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சார்கோமாஸ், அது வந்து நெறிக்கட்டிகளுக்கு போகிறது கொஞ்சம் கம்மி தான். அது நேராகவே ரத்தத்தில் கலந்து மற்ற இடத்துக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நுரையீரலுக்கு, ஈவன் சில சமயம் மற்ற எலும்புகளுக்கு பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இது ஒரு சாமானியன் கேட்குற கேள்விதான். புற்றுநோய் அப்படிங்கிறது, கேன்சருங்கிறது புகைப்பிடிக்கிறதாலையோ இல்லை குட்கா, பான் மசாலா, சிகரெட் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதால தானே வரணும், இதெல்லாம் பண்ணாமையே எனக்கு ஏன் வருது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உங்களோட பதில்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா நிறைய பேர் ஃபார் எக்ஸாம்பிள் நுரையீரல் கேன்சருக்கு, லங் கேன்சர் சொல்கிறோம். அந்த காலத்தில் சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு தான் நிறைய பார்ப்போம். பட் இப்போ என்னென்னா சிகரெட் பிடிக்காதவங்களுக்கு நிறைய பேருக்கு வருது. எக்ஸாம்பிள் லேடிஸ், நான் ஸ்மோக்கிங் அடல்ட்ஸ், ஜென்ட்ஸ், இவங்களுக்கு எல்லாருக்குமே பார்க்குறோம். ஸோ இதில் நிறைய காரணங்கள் இருக்குது. ஏர் பொல்யூஷன் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து மற்ற காரணங்கள் இந்த வகையான லங் கேன்சர்ஸ் வர்றதுக்கு. பட் ஒன் திங் இஸ், சிகரெட் பிடிக்காமல் வர வெரைட்டியில் வந்து மாத்திரைக்கு கேட்குற வாய்ப்பு கொஞ்சம் கூட கம்பேர்ட் டு சிகரெட் பிடிச்சி வர்றது. ஸோ அதில் ஒரு சேவிங் கிரேஸும் இருக்குது. புற்றுநோய்னாலே ரத்த புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய், இந்த மாதிரி நிறைய புற்றுநோய் வகைகள் இருக்குது. இதில் எது வந்து அதிக பாதிப்பை ஏற்படுத்தும்? வேறு என்னென்ன புற்றுநோயெல்லாம் நம்ம மனித உடலில் வருது டாக்டர்? ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா நம்ம உடம்புல ஹெட் டு ஃபுட் எங்கேனாலும் கேன்சர் வரலாம். ஃப்ரம் பிரெயின் டு ஃபுட் எங்கேனாலும் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மூளைக்குள்ளே பிரெயின் கேன்சர், பிரெயின் டியூமர் வருது. காலில், பாதத்தில் சில சமயம் மெலனோமா அப்படின்றது வரும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான ட்ரீட்மெண்ட். இதில் நீங்கள் மெலனோமா பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ரொம்ப ரேர். இட் இஸ் மோர் காமன் இன் ஒயிட்ஸ். ஏன்னா அவங்களுக்கு அந்த மெலனின் பிக்மெண்ட் அந்த இது வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால் அந்த ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் சன்னோட அந்த யூவி ரேஸ் கம்மி. ஸோ அதனால் அவங்களுக்கு அது நிறையா இருக்கும். நம்ம ஊரில் அது நேச்சுரலாகவே அது நிறையா இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த சன்ரேயோட ப்ரொடெக்ஷன் நம்மளுக்கு இருக்குது. பட் அதை மீறி சில சமயம் வி டு சி மெலனோமா. பட் அதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, அந்த மெலனோமா வந்து கீமோதெரப்பிக்கு ரொம்ப கேட்காது. ஸோ அதுக்காக இப்போ வந்து வி ஹவ் காட் நியூவர் மாடலிட்டிஸ், அதுக்கு இம்யூனோதெரப்பி அப்படின்றத நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ அது வந்து இப்போ கொஞ்சம் நிறையா யூஸ் பண்ண ஆரம்பிச்சதால மெலனோமா கொஞ்சம் ஓரளவுக்கு we are able to control. இதை தவிர நம்ம காமனாக பார்க்குறது பார்த்திங்கன்னா, லேடிஸை பொறுத்த வரைக்கும் பிரெஸ்ட் கேன்சர் தான் இப்போ நிறையா பார்க்குறோம். இப்போ ஒரு 100 பேர் நான் லேடிஸ் பார்க்குறேன்னா ஒரு நாளில், அதில் க்ளோஸ் டு 45 to 50 வந்து பிரெஸ்ட் கேன்சர் தான். ஒரு காலத்தில் 45 to 50 வந்து சர்வைக்கல் கேன்சர், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தான் பார்த்தோம். இப்போ அது குறைஞ்சி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் நிறையா நடக்கிறதுனால பிரெஸ்ட் கேன்சர் நிறையா பார்க்குறோம். அந்த சர்வைக்கல் கேன்சர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது. ப்ளஸ் அவேர்னஸ் அபவுட் அந்த நம்ம ஹெச்பிவி வேக்சின், அதுக்கு தடுப்பூசி வந்திருக்கிறதுனால அதுவுமே கொஞ்சம் we are seeing less common. ஆண்களை பொறுத்த வரைக்கும் புகையிலையினால் வர கேன்சர்ஸ் தான் நிறையா பார்க்குறோம். ஓரல் கேவிட்டி, நுரையீரல், உணவு குழாய், வயிறு, கணையம், இது எல்லாமே வந்து புகையிலைனால வர்றது. இதெல்லாம் நிறைய காமனாக பார்க்கும். பெண்கள்னா கர்ப்பப்பையில் இல்லை பிரஸ்ட் கேன்சர் இந்த மாதிரிலாம் வருது. ஆண்களுக்கு நுரையீரல் அந்த மாதிரி கேன்சர் வருது அதிகமாக. குழந்தைகளுக்கு கூட இப்போ நம்மளால கேன்சர் பார்க்க முடியுது. அவங்களுக்கு எதெல்லாம் அதிகமாக வர சான்ஸ் இருக்குது? நிறைய வந்து அவங்களுக்கு அந்த ஜெனட்டிக் ரீசன்ஸ்னால தான் வருது. ஸோ அந்த ஜெனட்டிக் ரீசன்ஸ்னால வரும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு பிறக்கும் போதே அந்த குறிப்பிட்ட ஒரு ஜீன் மாற்றங்களோட வராங்க. அண்ட் ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு அப்புறமா அதோடைய அடுத்த ஜீனும் மாறும்போது they develop cancer. ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்டினோபிளாஸ்டோமா, ஆஸ்டியோசார்கோமா, சில வகையான பிளட் கேன்சர், இதெல்லாமே வந்து சில இது பரம்பரையாக வரக்கூடிய. ஸோ அதனால அது வந்து சின்ன வயசுலேயே பார்க்குறோம். பட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டவுன் சிண்ட்ரோம் இருக்குது. அந்த டவுன் சிண்ட்ரோம் இருக்கிற குழந்தைக்கு சில வகையான கேன்சர் வரும். ஆனால் அந்த கேன்சருக்கு ரொம்ப ஹெவியாக ட்ரீட் பண்ணாமல் நம்ம ரீசனபிளி லெஸ் இன்டென்ஸ் கீமோ கொடுத்தாலே நல்லா கேட்கும்.
ஸோ அதில் ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. இந்த ஜீன் பரம்பரை மரபணு கேன்சர் அப்படிங்கறது ஈஸியா கியூர் பண்ண முடியுமா? அந்த கேன்சரை சரி பண்ண முடியும், ஆனால் அந்த மரபணு மாற்றம் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ ரிசர்ச் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. வி ஆர் லுக்கிங் அட் ஜீன் தெரப்பி. ஸோ அந்த குழந்தை கருவில் இருக்கும் போதே அதுக்கு அந்த ஜீன் டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னா வி கால் ஜீன் கன். ஸோ அந்த ஜீன் கன் வந்து என்ன பண்ணுன்னா அந்த குறிப்பிட்ட ஜீன் எது டிஃபெக்டிவாக இருக்கோ அதை வந்து அந்த ஜீனை தூக்கிட்டு இது உள்ளே போய் உட்காந்துக்கும், அந்த நார்மல் ஜீன் போய் உட்காந்துக்கும். ஸோ அது பண்ணுறோம். அடுத்தது வைரஸ் மூலமாக, அடினோ வைரஸ் மூலமாக அந்த எந்த ஜீன் டிஃபெக்டிவாக இருக்கோ அந்த ஜீனை வந்து அந்த குழந்தைக்கு நாங்கள் இன்டியூஸ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஜீனை வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணி இந்த ஜீன் போய் உட்காந்துக்கு. ஸோ இதுதான் வி ஆர் லுக்கிங் அட். ஹோப்ஃபுல்லி இந்த நெக்ஸ்ட் டிகேட் இதுதான் மேஜராக இருக்கும், ஜீன் தெரப்பி தான். இப்போது கேன்சர் அப்படிங்கிறதுனாலே சமூகத்துல இருந்து கொஞ்சம் பார்வையே மாறுபடுது, அவங்கள ஒரு மாதிரி ஒதுக்கி வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷன்லையும் அந்த ஒரு அது வந்து நடக்க தான் செய்யுது. அப்படி இருக்கும்போது அவங்களோட ஃபேமிலி அவங்கள எவ்வளோ சப்போர்ட் பண்ணணும், அதை பற்றி சொல்லுங்கள். ரொம்ப முக்கியம் அது. ஏன்னா ஒரு நோயாளிக்கு கேன்சர்னு வரும்போது 3 விதமாக பாதிக்கப்படுறாங்க. ஒன்று ஃபிசிக்கல், அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னு சொல்லாட்டினா கூட ஈக்குவலி இம்பார்ட்டன்ட்னு பார்க்குறது வந்து சோஷியல் சப்போர்ட், ஃபைனான்ஷியல் சப்போர்ட். ஸோ இது மூணுமே ரொம்ப முக்கியம். ஸோ ஃபிசிக்கலாக பாதிப்படைகிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு குழந்தை இருக்கும், ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது அந்த குழந்தைய கொஞ்சறது கூட பயப்படுவாங்க. ஆனால் அப்படிலாம் நினைக்க வேண்டாம். ஏன்னா கேன்சர் ஒருத்தர் பரவாது. ஸோ அதனால் அந்த பயம் இருக்க தேவையில்லை. ஸோ ஏன்னா ஒரு செல் வந்து இன்னொருத்தர் உடம்புல சேர்த்தோன்னா அது செத்து போயிடும். ஸோ இட் டஸ் நாட் க்ரோ. நம்ம லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கோ போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். அந்த ஒருத்தருக்கு ஹெச்எல்ஏ மேட்சிங் எல்லாம் பார்த்து அவங்களோட செல்ஸ் ஒத்து போயிருந்தால் கூட நம்ம அவங்க டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது இட் வில் ரிஜெக்ட். அவங்களுடைய ரெசிபியண்ட்டோட பாடியை வந்து அவ்வளோ ஹெவியாக மருந்து கொடுத்து அதை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணணும். இல்லைன்னா ரிஜெக்ட் ஆகிரும். அது போக தே ஹேவ் டு டேக் லைஃப் லாங் இம்யூனோ சப்ரஷன் ஸோ தட் இது ரிஜெக்ட் ஆகாமல் இருக்குது. ஸோ நேச்சுரலாக நார்மலாக இருக்கிற யாருக்கும் ஒருத்தர் வந்து போக வாய்ப்பு. ஸோ அதெல்லாம் பயப்பட வேண்டாம். நம்ம சினிமா பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கிறோம் டாக்டர். கேன்சர் வந்தாலே வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, அவ்வளோதாண்டா. அப்போ இருக்கிற 80s மூவிஸ்லேருந்து இப்போ வர மூவிஸ் வரைக்கும் கேன்சர்னா அவ்வளோதான், லைஃப் முடிஞ்சிருச்சு, அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் இல்லை அப்படின்னு ஒரு போர்ட்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அது சரியா? அதை எப்படி பார்க்குறீங்க? ஸோ இது முக்கியமான கேள்வி. ஏன்னா இட் இஸ் a வெரி இம்பார்ட்டண்ட் மீடியா. அதில் வந்து சில சமயம் நெகட்டிவாக தான் நிறைய விஷயங்கள் காண்பிக்கப்படுது. பட் சில உண்மைகள் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க்ரியாட்டிக் கார்சினோமா ஸ்டேஜ் 4 குணமாகிற வாய்ப்பு கம்மி தான். பட் அவங்களுக்குமே இப்போ நிறைய மருந்துகள் வந்துருச்சு அவங்கள ரொம்ப நாளைக்கு இருக்க வைக்கிறதுக்கு ஸ்டேஜ் 4லேயுமே. அதே மாதிரி பிளட் கேன்சருக்குமே ஒரு காலத்தில், அந்த காலத்தில் சில படங்களில் காமிச்ச மாதிரி பிளட் கேன்சருக்கு இப்போ ட்ரீட்மெண்ட்லாம் இல்லாமல் இல்லை. நிறைய அட்வான்சஸ் வந்துச்சு. ஈவன் ரொம்ப ஒரு காலத்தில் நாங்கள் பயந்த அக்யூட் மைலாய்டு லுக்கீமியாலாம் ஒரு காலத்தில் பயப்படுவேன் ட்ரீட் பண்ண. நான் இது ஃபீல்டுக்கு 1996 வந்த புதுசுலலாம் அது அந்த ஏஎம்எல் வந்தால் டெத் நெல் மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ அப்படி கிடையாது. ஈவன் அது செகண்ட் டைம் தேர்ட் டைம் வந்தால் கூட அதை ஓரளவுக்கு சரி பண்ணி சில சமயம் ஈவன் குணமாக்குறதுக்கும் இப்போ வாய்ப்பு இருக்குது. போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம். இப்போ புதுசாக வந்துருக்கிற சில மாத்திரை வெனிடோக்ளாக்ஸ் இருக்குது, நெலரபின் மாத்திரை, நிறைய மருந்துகள் இருக்குது. அப்புறம் அதெல்லாம் ரொம்ப பயப்பட வேண்டியது. பொதுவாக என்ன ஏஜில் கரெக்டாக அந்த கேன்சர் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும்? என்ன ஏஜில் ஆனால் வர ஆரம்பிக்குது? ஜென்ரலி ஸ்பீக்கிங் நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ்னால வர கேன்சர்ஸ் வந்து எல்லாமே 40க்கு அப்புறம் வரும். பட் இப்போ கொஞ்சம் ஏர்லியிலே பார்க்க ஆரம்பிச்சேன், 30ஸ்லேயே பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இப்போ வந்து 20ஸ்லேயே ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஒபிசிட்டி, செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், லேக் ஆஃப் எக்ஸசைஸ், இது எல்லாமே வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து இப்போ கொஞ்சம், ஏன்னா படிப்பில் கொஞ்சம் முக்கியத்துவம் நிறையா கொடுக்க நம்மளுடைய இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் குறையிறதுனால வி சி எ ஃபியூ சேஞ்சஸ் இந்த பேட்டர்ன். பட் ஹோப்ஃபுல்லி இது எஜுகேஷன், இந்த ஹெல்த் எஜுகேஷன் மூலமாக வி ஆர் ஏபிள் டு பிரேக். ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ண வைங்க அப்படின்றத சொல்கிறதுக்கு வி ஆர் ட்ரைங் டு அச்சீவ். இந்த ஃபுட் சேஞ்ச் ஆலையும் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆலையுமே கேன்சர் கண்டிப்பாக. ஏன்னா அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து ப்ரிடாமினென்ட்லி வெஜிடேரியனாக இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் வீட்டில் வந்து சண்டே ஏதாவது சாப்பிட்ருப்போம். இப்போ அப்படி இல்லை. ஆல்மோஸ்ட் எவ்ரிடே அதான் இருக்குது. அது இல்லாமல் ஏதாவது வெள்ளிக்கிழமை ஏதாவது நம்மளுக்கு சாம்பார் இருந்துச்சுன்னா சாம்பாரா வெள்ளிக்கிழமையா அப்படின்ற அளவுக்கு we have changed. பட் அது ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புளுக்கு எஸ் ப்ரோட்டீன்ஸ் தேவை, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் இருக்கவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ரெட் மீட்லாம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அட் த சேம் டைம் கார்போஹைட்ரேட்ஸையும் குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு 20 to 40 minutes ஆக்டிவ் எக்ஸசைஸ் பண்ணி ஆகணும். கார்போஹைட்ரேட்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு
நல்ல நார் சத்துள்ள காய்கறிகள் சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். வெஜிடபிள் ப்ரோட்டீன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ கேன்சர்னா கேன்சர் வந்துடுச்சு அப்படிங்கிறத தாண்டி அதுக்கு நம்ம ஃபீல் பண்றதை விட கேன்சர் வந்துடுச்சு ஐயோ எவ்வளோ செலவாகும் தெரியல அதோட ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்படிங்கிற மைண்ட் செட் தான் இப்போ நிறைய பேருக்கு ஒரு பெரிய பயத்தையே ரொம்ப ஏற்படுத்துது. முக்கியம், ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஃபைனான்ஷியல் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒருத்தர் இப்போ இன்னைக்கு கேன்சர் வந்துருச்சுன்னா அவரை வேலைக்கு போக முடியாது. வைத்தியத்துக்கு வந்துட்டு இருக்கும்போது நாள் ஃபுல்லாக வேலைக்கு போக முடியாது. ஈவன் அது குணமாகிற ஸ்டேஜில் இருந்தால் கூட அவங்க அந்த ட்ரீட்மெண்ட் பீரியடில் வைத்தியத்துக்கு வேலைக்கு போக முடியாது. ஸோ அவங்களுக்கு லாஸ் ஆஃப் சேலரி. ரெண்டாவது அவங்க துணைக்கு கூட வரவங்க அவங்க ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் சம்பளம் போச்சு. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் தான் வி ட்ரை அவர் பெஸ்ட் டு மேக் இட் ஹேப்பன். நம்ம எந்த அளவுக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு வைத்தியம் தடை இல்லாமல் நம்ம கிடைக்கணுமோ அதை ட்ரை பண்ணுறோம். அதில் நம்ம முதலமைச்சர் காப்பீடாக இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டர்ஸோட காப்பீடு ஃபண்ட் இதாக இருக்கட்டும், அது எல்லாமே இட் இஸ் ஹெல்ப்ஃபுல். அண்ட் ப்ளஸ் நிறைய சில்ட்ரன் இப்போ பேரண்ட்ஸை அவங்களுடைய கார்பரேட் இன்சூரன்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலமாகவும் நிறைய பேருக்கு அந்த பெனிஃபிட் ரீச் ஆகுது. ப்ளஸ் நிறைய கம்பெனிஸ் டூ சப்போர்ட்டஸ். சில மருந்துலாம் இப்போ இம்யூனோதெரப்பி பார்த்தீங்கன்னா ஒரு டோஸே கிட்டத்தட்ட 1.8 lakhs இருக்கும். பட் அதில் ஒரு வயல் வாங்கினா ஒரு வயல் ஃப்ரீ கிடைக்கும். ஒரு குறிப்பிட்ட வயல் 5 சைக்கிள்ஸ் போட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு அடுத்து 1 year ஃப்ரீ கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி we are able to match and then help the patients as much as possible. அவங்களுக்கு வேண்டியதை முடிவில் கிடைக்க ட்ரை பண்ணுறோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் do a reasonably good job. வெளியில் கிடைக்கிறதுல 80 to 90% we are able to get in the government sector. ஸோ அதனால் that is also very major boost for the public. கேன்சர்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்கேன்ஸ் எடுப்போம். இந்த பெட் ஸ்கேன், எம்ஆர்ஐ, சிடி இதெல்லாம் எடுக்கிறோம். இதெல்லாம் தாண்டி வேற என்ன அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ்லாம் ரொம்ப முக்கியம். இது நீங்கள் கேட்டதே பெரிய விஷயம். ஏன்னா கேன்சர் டயக்னோசிஸ் ஒன்று, ரெண்டாவது கேன்சர் வருமானு கண்டுபிடிக்கிறது ஒன்று. ஸோ முதல்ல நான் அந்த வருமா அப்படின்னு தான் சொல்லிடுறேன். 2 விதமாக கண்டுபிடிக்கலாம். ஒன்று blood test. So there are some blood tests இப்போ வந்திருக்கு which can predict cancer at least 2 years ahead. அது அந்த ஜீன் அந்த மாற்றங்கள் அந்த உடம்புல நடக்கிற ஜீன் மாற்றங்கள் ப்ரோட்டீன்ஸை வெளிப்படும். அது ரத்தத்தில் தெரியும். இதை இந்தியாவில் ஸ்டடி பண்ணது வாஸ் அ தமிழியன், பட் இன் பாஸ்டன் MIT-ல. He was called Dr. Masalamani from Dindigul. He was the first one to do. நாங்கள் 2007 நினைக்கிறேன் அதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது அந்த டெஸ்ட்டை whether that person will develop cancer in the future. But now it has come commercially. அடுத்தது localized high risk areas. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க சிகரெட் பிடிக்கிறாங்க, இல்லை புகையில யூஸ் பண்ணுறாங்க, ஆல்கஹால் சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு இந்த ஓரல் கேவிட்டியில் அவங்களுக்கு ஹை ரிஸ்க் இருக்குது. இல்லை சர்வைக்கல் கேன்சர் அவங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ணணும்னா we have something called a visual endoscopy, அந்த வேல் ஸ்கேன் சொல்லுவோம். ஸோ அது என்ன பண்ணுன்னா அது இட் தெர்மலி ஸ்கேன்ஸ் தட் ஏரியா. அந்த இடத்துல எந்த ஏரியாவில் ஹை ரிஸ்க் ஃபார் கேன்சர் இருக்குன்றதை பிக்கப் பண்ணுது. அதிலிருந்து we to do ஒரு ஸ்மால் ஸ்க்ரேப்பிங், அதை ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு ஒரு DNA பிளாடி டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு செல் கேன்சரை மாறும்போது சேஞ்ச் நடக்கிறது அந்த டிப்ளாய்ட் செல் பிகம்ஸ் அனிப்ளாய்ட். ஸோ அந்த அனிப்ளாய்ட் செல்லை பார்த்தோன்னா அந்த இடத்துல தெர் இஸ் அ ஹை ரிஸ்க் ஃபார் கேன்சர் டெவலப்மெண்ட்னு கண்டுபிடிச்சிட்டு அதை we can excise that area. அப்போ அவங்களுக்கு கேன்சரை மாறதுக்கு முன்னாடியே we clear it off. ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இன் த ப்ரிவென்ஷன் ஆஃப் கேன்சர். அடுத்தது தடுப்பூசி. நான் அப்போதே சொன்ன மாதிரி ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வேக்சின் 9 to 42 years அப்ரூவ்டு லேடிஸ்க்கு. அதை யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஜென்ரலாக சொல்கிறது 10th படிக்கிற பிள்ளைங்க போட்டுக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா 3 டோஸ் தான். இன்றைக்கி ஒன்று போட்டோன்னா 1 மாதம் கழித்து 6வது மாதம் 3 டோஸ் தான். அதை போட்டோன்னா மோர் தென் 90% அந்த சர்வைக்கல் கேன்சர் வராமல் நம்ம தடுத்துடலாம். அடுத்தது ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின். ஸோ ஹெப்படைட்டிஸ் பி கேன் ஆல்சோ காஸ் லிவர் கேன்சர். ஸோ அதனால் நம்ம அந்த தடுப்பூசி போட்டோன்னா ஹெப்படைட்டிஸ் பி வராமல் நம்ம பார்த்துக்கலாம். அப்போ அதுலேருந்து வர லிவர் கேன்சர் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம எப்படி வந்ததுக்கப்புறம் கண்டுபிடிக்கணும். ஸோ சாலிட் கேன்சர்ஸ் எந்த உறுப்பில் பாதிப்பு இருக்கோ அந்த உறுப்புலேருந்து டெஸ்ட் எடுக்கிறோம். சில சமயம் அந்த உறுப்பு கொஞ்சம் டீப் சீட்டடாக இருக்குது அப்படின்னா அது வேறு எங்கேயாவது பரவி இருந்துச்சுன்னா பரவன இடத்துலேருந்து எடுக்கிறோம். பட் முடிஞ்ச அளவுக்கு எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கோ அங்கேருந்து எடுக்கிறது பெட்டர். ரெண்டாவது பிளட் கேன்சர். பிளட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் த டைம்ஸ் பிளட்லேருந்து பார்ப்போம், இல்லாட்டினா போன் மேரோலேருந்து பார்ப்போம். மூணாவது லிம்ஃபோமாஸ்ன்னு சொல்கிறது. ஸோ லிம்ஃபோமாஸ் ஒரு மாதிரி கிரே ஜோன். சாலிட் டியூமர்னு சொல்ல முடியாது, பிளட் கேன்சர் சொல்ல முடியாது, ரெண்டுக்கு இடையில இருக்கும். சம்டைம்ஸ் வி கிளம்ப் இட் அஸ் அ பிளட் கேன்சர். அது எந்த உறுப்பில் எந்த லிம்ஃப் நோட் பாதிப்பு இருக்கோ அந்த லிம்ஃப் நோட்டை ஃபுல்லாகவே எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். சில சமயம் அது ரத்தத்தில் கலந்துருக்கும், இல்லை போன் மேரோவுக்கு ஸ்பெல் ஆகிருக்கும். அப்போ நம்ம ரத்தத்துலேயோ போன் மேரோவில் பார்த்தா கூட கண்டுபிடிக்கலாம். அதை ஸ்பெசிஃபிக்காக என்ன வெரைட்டி ஆஃப் லிம்ஃபோமா, அது பி செல்லா, அது டி செல்லா, அது ஹாட்ச்கின்ஸா அப்படின்றத கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு வி ஹேவ் ஃப்ளோ சைட்டோமெட்ரி ஆர் இம்யூனோஹிஸ்டோகெமிஸ்ட்ரி. ஸோ அதை பார்த்து வி கிளாஸிஃபை. ஏன்னா எல்லாத்துக்குமே மருந்து மாறும்,
ட்ரீட்மெண்ட் டியூரேஷன் மாறும், அதோட ப்ரொக்னோசிஸும் மாறும். ஸோ அதனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கேன்சர்ல எத்தனை லெவல் சார் இருக்கு? எந்த லெவலுக்கு போனா நம்ம ஈஸியா கியூர் பண்ணிட முடியும், இல்ல இந்த லெவல் போனா கியூரே பண்ண முடியாது, அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் வேஸ்ட் தான் அப்படின்னா அதை பத்தி ஆஸ் ஆஃப் நோ நாங்கள் அந்த வேர்டு இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. ஸ்டேஜ் 4 இருந்தாலுமே வி டோன்ட் சே நோ ட்ரீட்மெண்ட். ஏன்னா ஈவன் இன் ஸ்டேஜ் 4 சம்டைம்ஸ் பேஷண்ட்ஸ் டூ ரெஸ்பாண்ட், மருந்து நல்லா கேட்கும். சில கேன்சருக்கு ஸ்டேஜ் 4, இப்போ லங் கேன்சர்லாம் ஒரு காலத்தில் பிரெயினுக்கு பரவிடுச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ அப்படி கிடையாது. அந்த EGFR மியூட்டேஷன் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு ஈவன் மூளைக்கு பரவி இருந்தால் கூட சில மாத்திரைகள், ஒசிமெட்டிப் மாத்திரைலாம் மூளைக்குள்ளேயும் போகக்கூடியது. ஸோ ஈவன் பிரெயினில் இருக்கிறது கூட கரையும். ஸோ இன்னும் டோஸ் கொஞ்சம் கூட கொடுக்கணும், பட் மாத்திரையே போதும், கீமோ ஊசி கூட தேவையில்லை. ஸோ அதனால் ஈவன் இன் ஸ்டேஜ் 4 வி டோன்ட் சே நோ ட்ரீட்மெண்ட், வி ட்ரை அவர் பெஸ்ட். பட் சில சமயம் வி டூ மிஸ். நம்மளுக்கு எவ்வளோ தான் பண்ணாலும் 10ல் ஒருத்தர் 2 பேர் வி டூ மிஸ். பட் வி டெஃபினெட்லி வில் ட்ரை டு முடிஞ்ச அளவுக்கு அந்த 8 out of 10 சேவ் பண்ண வி வில் ட்ரை. கதிர்வீச்சால தான் புற்றுநோய் ஏற்படுது அப்படின்னு சொல்றோம். ஆனா அதே கதிர்வீச்சால புற்றுநோயை குணப்படுத்த முடியுது. அது எப்படி டாக்டர் பாசிபிள்? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா நிறைய நேரம் மேமோகிராமே நான் 40 இயர்ஸ்க்கு கீழே எடுக்க சொல்கிறது இல்லை. ஏன்னா எக்ஸ்ரே மேமோகிராம் 40 இயர்ஸ்க்கு கீழே எஸ்பெஷலி இந்தியன் விமனுக்கு அவ்வளோ எஃபெக்டிவ் கிடையாது. ஏன்னா பிரெஸ்டோட டென்சிட்டி இஸ் வெரி ஹை. ஸோ அதனால அவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த எக்ஸ்ரே மேமோகிராமுக்கு உள்ளே இருக்கிற அந்த டியூமர் தெரியாது. ஸோ அதனால் வி ஜென்ரலி சே டோன்ட் டூ. பட் அவங்க ஹை ரிஸ்க் இருக்குது, அவங்க ஃபேமிலி யாருக்கும் இருந்திருக்கு, இல்லை அவங்களுக்கு அந்த பிரெஸ்ட் கேன்சர் வரக்கூடிய அந்த BRCA 1 or 2 ஜீன் இருக்குது அப்படின்னா வி அட்வைஸ் டு MRI மேமோகிராம், இந்த மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் சொல்கிற அந்த MR மேமோகிராம் எடுக்க சொல்கிறோம். பட் இஃப் சப்போஸ் நம்ம இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா தீஸ் திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் வென் த வோல்டேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ என்ன வோல்டேஜ் யூஸ் பண்ணுறோம், இப்போ லோ வோல்டேஜ் யூஸ் பண்ணுறோம், எக்ஸ்ரேஸ் யூஸ் பண்ணுறோம், அதில் ரிஸ்க் ஆஃப் கேன்சர் இஸ் ஹை. பட் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது மெகா வோல்டேஜ். ஸோ அதில் த சான்சஸ் ஆஃப் கேன்சர் டெவலப்மெண்ட் இஸ் வெரி லெஸ். அதுலேயும் பட் தெர் இஸ் அ ஸ்மால் ரிஸ்க். ஏன்னா அந்த ஸ்கேட்டர் ஆகும்போது அந்த எனர்ஜி குறைஞ்சிடும். ஸோ ஸ்கேட்டர் ஆகிற டைமில் எனர்ஜி குறைஞ்சி மற்ற இடத்துல வரதுக்கு தெர் இஸ் அ ரிமோட் சான்ஸ். பட் இப்போ ரொம்ப ரேராக தான் பார்க்குறோம். வி வெரி ரேர்லி சி செகண்ட் கேன்சர்ஸ் இன் த ஃபீல்ட். ஒருத்தருக்கு புற்றுநோய் வந்துருச்சு, அவர் நல்லா கியூர் ஆகிட்டார், ஆனால் அகைன் அவருக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கா? கண்டிப்பாக தெர் இஸ் ஆல்வேஸ் அ சான்ஸ். ஏன்னா இப்போ நான் 29 வருஷமாக இதே தான் பார்க்குறேன். நான் 96ல் பார்த்த பேஷண்ட் வேறு கேன்சருக்கு வைத்தியம் பண்ணியிருப்போம். இத்தனை வருஷம் கழிச்சு வேறு எங்கேயோ வரும். பட் இட் டஸ் ஹேப்பன். இது மாதிரி ஒரே பேஷண்ட்டுக்கு 2 கேன்சர் நிறையா பார்ப்போம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு காலத்தில் ரொம்ப நாளைக்கு இருந்திருக்க மாட்டாங்க. பட் இப்போ பிகாஸ் தே லிவ் லாங்கர், ஸோ வி சி செகண்ட் கேன்சர்ஸ். ரெண்டாவது ரிலாப்ஸ். ஸோ அதே கேன்சர் அதே இடத்துல திரும்ப வராது. ஸோ அதுவும் வி ஹவ் டு பி வாட்ச்ஃபுல். ஸோ அதை தான் வாட் வி டூ இஸ் அந்த ஃபர்ஸ்ட் 1 year to 2 years கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோஅப்பில் வச்சுருப்போம். அந்த செகண்ட் இயர் தாண்டிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா திரும்ப வர வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. 5 years தாண்டிட்டாங்கன்னா ரெக்கரன்ஸ் வர வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. சில கேன்சருக்கு மட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரெஸ்ட் கேன்சரில் அந்த ஹார்மோன் பாசிட்டிவ் குரூப் மட்டும் ஒரு 10 years வரைக்கும் வி கீப் தம் ஆன் ஃபாலோ அப். ஏன்னா அந்த 10 வருஷம் வரைக்கும் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வி கீப் தம் ஆன் க்ளோஸ் ஃபாலோ அப். அதே மாதிரி இஃப் தே ஹவ் காட் த ஸ்மோக்கிங் ஹேபிட் ஆர் ஆல்கஹால் இருந்து அவங்களுக்கு அதனால் கேன்சர் சரியானதுக்கப்புறம் திரும்ப அதை யூஸ் பண்ணால் திரும்ப வர வாய்ப்பு. ஸோ தட்ஸ் கால் ஃபீல்டு கேன்சரைசேஷன். ஸோ அவங்களுக்கு அந்த ஏற்கனவே அந்த இடத்துல அந்த புகைப்பட்ட இடங்கள் எல்லாமே அவங்களுக்கு ஹையர் ரிஸ்க். ஸோ அதனால் வி டூ ரெகுலர் கொஞ்சம் ஸ்க்ரீனிங் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுவாங்க. கேன்சர் பேஷண்ட் இப்போ சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், அவங்களுக்கு என்ன மாதிரியான சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கும்? ஏன்னா இது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க இந்த சவால்கள் டியூரிங் கீமோவும் இருக்கும், வீட்டில் போயும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஊசி கொடுக்குறோம், கீமோ கொடுக்குறோம். சில மருந்துக்கெலாம் ஒமட்டல் ரொம்பவே இருக்கும், சில மருந்துக்கு வாந்தியே வந்துடும். ஸோ அவங்களுக்கெல்லாம் வாந்தி வராமல் இருக்கிறதுக்கு, ஒமட்டல் இல்லாமல் இருக்கிறதுக்கு மருந்து கொடுத்து தான் அனுப்புகிறோம். பட் அதே மீறி சில சமயம் கொஞ்சம் ஒமட்டல் இருக்கும். ஸோ அது நெக்ஸ்ட் சைக்கிள் வரும்போது அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாத்திரை கொடுத்து விடுவோம். ஆர் அதுக்குன்னு ஊசி இருக்குது, வாந்தி வராமல் இருக்குது, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்து விடுவோம். அடுத்தது இன்ஃபெக்ஷன். ஸோ கீமோ போடும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு பிளட் கவுன்ஸ்லாம் சில சமயம் கீழே போயிடும். ஸோ 4000க்கு மேலே WBC கவுண்ட் இருக்கணும்னா 1000 1500 போயிடும். ஸோ அப்போ அவங்க எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும்போது இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் ஹை ரிஸ்க். ஸோ அப்போ வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு அவங்க இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கணும். ஸோ நல்ல ஹைஜீனிக் ஃபுட், எதுனாலுமே வெந்திருக்கணும், வேகாத சாப்பாடு சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப க்ளோஸாக யாருக்காவது சளி பிடிச்சிருக்கு, இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா ரொம்ப க்ளோஸாக அவங்க கூட எல்லாமே இருக்கிறது ரொம்ப முக்கியம். ப்ரிஃபரபிளி மாஸ்க் போட்டிருக்கிறது ஓகே, பட் வீட்டுக்குள்ளே ரொம்ப தேவையில்லை. பட் ட்ராவல் பப்ளிக் பிளேசஸ் போகிறோன்னா கொஞ்சம் மாஸ்க் போட்டுக்கிறது முக்கியம். அட் த சேம் டைம் அந்த மருந்துகளால் வர அந்த ஒரு முக்கியமான ஒரு சைடு எஃபெக்ட் பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி பிரெஸ்ட் கேன்சருக்கு ஹேர் லாஸ்.
ஸோ அது வந்து ஃபஸ்ட் டைம் வர அந்த பேஷண்ட்ஸ்க்கு 99% டைம்ஸ் முடி கொட்டுறது வந்து இட் இஸ் இது அந்த மருந்துகளுக்கு கண்டிப்பாக முடி கொட்டி தான் ஆகும். இப்போ வாட் வி டூ இஸ் அதுக்குன்னு சில ஸ்கேல்ப் கூலிங் மிஷின்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு ஹெல்மெட் மாதிரி இருக்கும். இட் பேசிக்லி கிவ்ஸ் கூல்டு வாட்டர் இன்சைட். ஸோ அதை வந்து ½ அன் ஹவருக்கு முன்னாடி மாட்டிட்டு உட்காந்துட்டாங்கன்னா அந்த மருந்து போகும்போது அந்த தலைக்குள்ளே அந்த ஸ்கேல்ப்புக்குள்ளே அது போகாமல் இருக்கும். ஸோ அப்போ வந்து முடி கொட்டுறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் சம்திங் விச் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் லேடிஸ் எஸ்பெஷலி. அடுத்தது வந்து மருந்து நம்ம மாத்திரை சாப்பிட்றவங்க சில சமயம் மாத்திரை தான் சாப்பிடுவாங்க. ஆனால் சில மாத்திரைக்கு சைடு எஃபெக்ட்ஸ் நிறையா இருக்கும். மாத்திரை தான் பேர், கையெல்லாம் சில சமயம் உரிச்சு எடுத்துரும், கருப்பாயிரும். ஸோ அப்போ அதுக்குன்னு சில மருந்துகள் இருக்குது. ஸோ க்ரீம்ஸ் கொடுப்போம். ஸோ அதை அவங்க போட்டுக்கிட்டாங்கன்னா ஓரளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். ரேடியேஷன் வைக்கும்போது கண்டிப்பாக இந்த லாஸ்ட் ஃபியூ வீக்ஸில் கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்க தான். ஸோ எஸ்பெஷலி ஓரல் கேவிட்டிக்கு வைக்கும்போது, உணவு குழாய்க்கு வைக்கும்போது, கீழே யூரினரி பிளாடர், சர்வைக்கல் கேன்சர் அந்த மாதிரி வைக்கும்போது கீழே அந்த இடத்துல அந்த எக்ஸ்ரே படுற இடத்துல வந்து அதை நார்மல் உறுப்பை தாண்டி போகும்போது நார்மல் உறுப்புலையும் சில சமயம் சைடு எஃபெக்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. நீர் கடுப்பு இருக்கலாம். இங்கே ஓரல் கேவிட்டியில் வைக்கும்போது வாயில் புண்ணுகள் நிறையா வரலாம். உணவு குழாயில் வைக்கும்போது ஆகாரம் ஒழுங்க முடியாமல் இருக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் டியூரிங் ட்ரீட்மெண்ட் வரும். பட் அதை வந்து வி ட்ரை டு மேனேஜ் ஆஸ் கம்ஃபர்டபிளி ஆஸ் பாசிபிள். ஒரு தனி மனிதருக்கு கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது அதை அவங்க எதிர்கொள்றதுக்கு போராடுறதுக்கு ஒரு தனி கான்ஃபிடன்ஸ் தேவை. ஒரு டாக்டராக நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் வச்சுக்க சொல்வேன். சம்டைம்ஸ் நெகட்டிவ் மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு நிறைய பார்க்குறோம். ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா தேர் இஸ் சம் ப்ராப்ளம், ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ வி ட்ரை அவர் பெஸ்ட். முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து ஒரு பாசிட்டிவ் ஃப்ரேம் ஒர்க்கில் வைக்க பார்ப்போம். தட் வே வி கேன் ட்ரை டு அவாய்ட் அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் போயிட்டு சில சமயம் என்ன ஆகும்னா ட்ரீட்மெண்ட் வர மாட்டாங்க. தே வில் ஸ்கிப் த மெடிசன்ஸ். மாத்திரை போட மாட்டாங்க. ஒரு ரூமுக்குள்ளே தனியாக உட்காந்துக்குவாங்க. யார் சத்தம் போட்டாலும் கோபம் வரும். டிவி சத்தம் ஒத்துக்காது அவங்களுக்கு. சின்ன பிள்ளைங்க சத்தம் போட்டாங்கன்னா கோபம் வரும். வீட்டில் எரிஞ்சு விழுவாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் காமன் ஒரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் வி சி. ஸோ அது முடிஞ்ச அளவுக்கு வி ட்ரை அண்ட் ஹேண்டில். அவங்கள வந்து உள்ளே வரும்போதே அதை வந்து ஒரு அதை நெகட்டிவேட் பண்ணாமல் அது முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து ஒரு பாசிட்டிவ் அட்மாஸ்பியர் கொடுத்தோன்னா வீட்டுக்கு போய் ஓரளவுக்கு அப்படியே இருப்பாங்க. இல்லாட்டினா அவங்க இங்கே நம்ம நெகட்டிவேட் பண்ணிட்டோம்னா வீட்டில் போய் அதே மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுனா அவங்க ஒன்று தே வில் ஸ்கிப், தே மே நாட் டேக் தி மெடிசன்ஸ் ப்ராப்பர்லி. அந்த அவங்களுடைய எதிர்ப்பு சக்தியும் குறைஞ்சி போயிடும். அப்போ தே வில் கோயிங் ஃபார் டிப்ரெஷன் அண்ட் அதனால் வர குவாலிட்டி ஆஃப் லைஃப், ஈவன் ரிஸ்க் ஆஃப் லைஃப் இஸ் ஆல்சோ ஹை. ஓகே, புற்றுநோய் வராமல் தடுக்க, புற்றுநோய் வந்தால் எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தந்தி டிவி வாயிலாக நீங்கள் நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து புகையிலை. அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவது ஆல்கஹால், ஈவன் அட் எனி ஸ்மால் குவான்டிட்டி நோ. மூணாவது முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் ஸ்டைல் வாழ்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸ்ட்ரெஸ் எல்லா விதத்துலையும் நம்மளுக்கு இருக்க தான் செய்யுது. வேலையில் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கவே முடியாது. பட் முடிஞ்ச அளவுக்கு அதை டோன்ட் கேரி ஹோம். அதை ஷேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஷேர் பண்ண உங்களுக்கு வந்து அந்த பாரம் கொஞ்சம் குறைஞ்சி அதோட எஃபெக்ட் அந்த பாடி கண்டிப்பாக குறையும். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெஸ் வந்து வி சி மோர் தென் 40% ஆஃப் கேன்சர்ஸ் ஆர் பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஸோ அதை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம குறைச்சிக்கலாம். அடுத்தது வந்து கண்டிப்பாக சாப்பாட்டில் வந்து ஒரு நார் சத்துள்ள காய்கறிகள், லெஸ் கார்போ, மோர் வெஜ் ப்ரோட்டீன்ஸ், லீன் மீட். இது வந்து ரொம்ப முக்கியம் சாப்பாட்டில். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸை சாப்பாட்டில் கொண்டு வர பார்க்கணும். நம்ம மஞ்சளாக இருக்கட்டும், கருஞ்சீரகமாக இருக்கட்டும், பெப்பராக இருக்கட்டும், வாட் எவர் பி இட், அது நம்மளுடைய நேச்சுரலாக நம்ம அதை எடுத்து நம்ம அரைச்சி நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற பெனிஃபிட் இஸ் டெஃபினெட்லி மோர். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் இருக்காது. சில சமயம் கண்டாமினேஷன்ஸ் இருக்கலாம். அது எதுவுமே நம்மளை பாதிக்காது. ஸோ இது ரொம்ப முக்கியம். அடுத்தது ஈவன் இஃப் இட் இஸ் தேர், நம்மளுக்கு வர மாதிரி இருக்குது அப்படின்னா ஆரம்பத்துலேயே அதை பார்த்துட்டோன்னா குணமாகிற வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. டாக்டர், இந்த கேள்வி வந்து என்னோட கற்பனையை மீறினதாக கூட இருக்கலாம். ஆனால் எனக்கு இது கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. புற்றுநோய் அப்படி கேன்சர் இல்லாத உலகத்தை உருவாக்க முடியுமா? ஆக்சுவலாக எங்களுக்குமே அதான் ஆசை. ஏர் பொல்யூஷனாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், நம்ம சாப்பாடோட நம்ம லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், எக்ஸசைஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ஆல் ஆர் கன்ஃபவுண்டிங் ஃபேக்டர்ஸ். ஏதாவது ஒரு இடத்துல தெர் வில் பி எ செயின். நம்ம அதை வந்து இஃப் யூ கேன் பிரேக் இட், இட் வில் பி ஒண்டர்ஃபுல் திங். ஸோ இதை நோக்கி தான் வி ஆர் ஆக்சுவலி மூவிங். தட் இஸ் த ரீசன் வை நிறைய இடங்களில் போய் பப்ளிக் மீட்டிங் பேசுகிறதே வந்து வராமல் தடுக்கிறது எப்படின்றதுக்காக தான். ஸோ தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் விச் வி ஹேவ் டு அச்சீவ். நிறைய விஷயங்கள் புற்றுநோய் பற்றி ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அது வந்தால் எப்படி தடுக்கலாம், இல்லை வராமல் எப்படி பார்த்துக்கணும் நம்மளை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இதெல்லாம் கண்டிப்பாக நேயர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். இதே மாதிரி உங்களோட மருத்துவ சேவை இன்னும் நிறைய தொடரணும். அதுக்கு தந்தி டிவி சார்பாக வாழ்த்துக்கள் சார். மிக்க நன்றி. நன்றி, தேங்க்யூ. புற்றுநோய் சம்பந்தமான நிறைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி அடுத்த டாக்டர் டைம் நிகழ்ச்சியில் உங்களை வந்து மீட் பண்ணுற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பிரியவதனா.